நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்படி ஒரு சிங்கம் வந்து, அவ சொல்ற சும்மா கதை மாதிரி. 2 பிள்ளைகள் நடந்து போகுது, நடந்து போகும்போது ஒரு சிங்கம் வருது. ஒருத்தன் சொல்றான், நான் ஒரு கதை புத்து வாசித்தேன், சிங்கம் வந்தா அதுக்கு நெற்றியில பார்க்கணும், அது நம்முடைய கண்ணுல பார்க்கும், பாவம் தோணும், அப்படி நம்மளை விட்டுட்டு போகும்னு நான் புக்கில் வாசிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒருத்தன் அழுதான். அவன் கேட்டான், நீ ஏன் அழுற? நான் நல்லதானே சொன்னேன். அவன் சொன்னான், நீ வாசிச்ச புக்கு சிங்கம் வாசிச்சான்னு தெரியாது இல்லையா? அது இவங்களை 2 பேரையும் கண்ட உடனே ஒரு புக்கும் வாசிச்சு காணாது. அது என்ன சொல்லி இருக்கும்? ஆண்டவரே, ரொம்ப தூரம் போகாம என் கண்ணெதிரில் தந்த 2 துண்டு இட்லிக்காக ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு கரடி, ஒரு தடவை ஒரு சிங்கம். அவங்க கேட்கிறான், அடுத்து ஒரு தடவை நான் என் சகோதரரை பார்க்கும்படி பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போனேன். பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போனப்போ கர்ச்சிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டு நான் கேட்டேன், இது யாரு? அவங்க சொல்லி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் கேட்டேன், தேவையில்லாதான், இருந்தாலும் வாட்ஸ்அப்ல வந்தா பார்க்கலாம் இல்லையா, யாரு? அவங்க சொல்லி, இப்படி ஒருத்தர் 40 நாளா வந்து சவால் விட, அவனை சம்மதிக்கணும். ஏன் சம்மதிக்கணும் தெரியுமா? நம்ம அண்ணா ஒரு நாள் சவால் விட்டுருப்போம், 2வது நாள் வாரிட்டு போயிருப்போம். எத்தனை நாள் மெனக்கட்டு நிக்கக்கு. அவன் அப்படி இல்லை, ஒரு நாள் வந்து சவால் விடுறான், 2 நாள் வந்து விடுறான், அது ஒரு பாக்கியம் தானே. அப்படி அந்த வகையில் அவன் பாவம். 40வது நாள் சவால் விட வந்தப்போ அண்ணன் கூட்டத்துக்கு ஒருத்தன் புதுசா வந்திருக்கு. வந்தவன் அங்க பாக்குறான், பார்த்துட்டு கேட்கறான், என்ன? அவங்க சொல்லணும் காரியத்தை. உடனே ராஜா விட்ட போய் சொல்றான். ராஜாவை பார்த்து கேட்கிறாரு, நீ எதுக்கு வந்த? அவன் சொல்றான், நான் யுத்தத்துக்கு போறான்னு வந்தேன். உடனே ராஜாவை சொல்றான், நேற்றுக்கு ராத்திரி தான் ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு நொறுக்கிறதா கண்ட, நீயோ அப்படின்னு சும்மா கேட்கிறாய். கட்டணும் சொல்றான், நான் தான். உடனே அவங்க கேட்கறான், அனுபவம் இருக்கு ராஜாவே. ஒரு தடவை புக்கில் வாசிக்கலையா கரடியை? வாசிச்சேன். சிங்கத்தை வாசிச்சேன். கொஞ்சம் என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போ. சரி, அரசன் இல்லையே சொல்றாரு. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆளை பார்த்தா ஆளை காணல. உடுப்புக்கும் பேண்ட்டுக்கும் உள்ள போச்சு. பின்ன வலிச்சு உருவிதான் எடுக்கணும். கொஞ்சம் இது பற்றாது. குளத்துல போய் 5 ஆற்றுக்குள்ள போய் 5 கல் எடுத்துட்டு போறான். கல் எடுத்துட்டு போய் கோலியாத்தின் பக்கத்துல போய் ஒண்ணு வச்சான் பட்டது. கர்த்தரு சோத்திரம், பட்டது. அதுக்கு தானே சோத்திரம். படலன்னா ஊரு மொத்தம் சேர்ந்து இவனை வலிச்சிருக்கும். பட்டது. ஓடி கோலியாத்தின் பக்கத்துல போறான். கோலியாத்தின் பக்கத்துல போய் சொல்றான், நான் யுத்தத்துக்குன்னு வரல, அவசரத்துக்காக வந்தேன், அதனால வாழை எடுத்துட்டு வரல, எக்ஸ்கியூஸ் மீ எடுத்து ஓட்டான்னு கேட்டான். சொன்னா எடுத்துக்கோ. தூக்கி வலிச்சு எடுக்கிறான். எடுத்த எடுப்புல அந்த சின்ன பிள்ளைகள் வெயிட் உள்ள சாதனத்தை இப்படி தூக்குமோ இப்படி மறைஞ்சு விழுவும் இல்லையா, இப்படி உருவி எடுத்தப்போ இப்படி விழுந்து தலை இங்க வந்து